Praise the Lord. God bless you all. சகரியா அதிகாரம் 4 கேள்விகள் மற்றும் பதில்கள். கேள்வி எண் 1. தூதன் சகரியாவை வந்து எப்படி எழுப்பினான்? நித்திரை பண்ணுகிற ஒருவனை எழுப்புவது போல். சகரியா 4 அதிகாரம் 1 கேள்வி எண் 2. நித்திரை பண்ணுகிற ஒருவனை எழுப்புவது போல் சகரியாவை எழுப்பினது யார்? அவனோடு பேசின தூதன். சகரியா 4 அதிகாரம் 1 கேள்வி எண் 3. நித்திரை பண்ணுகிற ஒருவனை எழுப்புவது போல் தூதன் சகரியாவை எழுப்பின போது சகரியா கண்டது என்ன? பொன்னினால் செய்யப்பட்ட குத்து விளக்கை. சகரியா 4 அதிகாரம் 2 கேள்வி எண் 4. குத்து விளக்கின் உச்சியில் இருந்தது என்ன? கிண்ணம். சகரியா 4 அதிகாரம் 2 கேள்வி எண் 5. உச்சியில் இருந்த கிண்ணத்தின் மேல் இருந்தது என்ன? ஏழு அகல்கள். சகரியா 4 அதிகாரம் 2 கேள்வி எண் 6. உச்சியில் இருக்கிற அகலுக்கு போகிறது என்ன? ஏழு குழாய்கள். சகரியா 4 அதிகாரம் 2 கேள்வி எண் 7. கிண்ணத்திற்கு வலதுபுறமாகவும் இடதுபுறமாகவும் இருந்தது என்ன? ஒலிவ மரங்கள். சகரியா 4 அதிகாரம் 1 கேள்வி எண் 8. கிண்ணத்தின் வலது மற்றும் இடதுபுறத்தில் எத்தனை ஒலிவ மரங்கள் இருந்தன? இரண்டு. சகரியா 4 அதிகாரம் 3 கேள்வி எண் 9. பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினாலே ஆகும். இந்த வார்த்தை யாருக்கு சொல்லப்பட்டது? செருபாபேலுக்கு. சகரியா 4 அதிகாரம் 6 கேள்வி எண் 10. டேஷ் அல்ல டேஷ் அல்ல. பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல. சகரியா 4 அதிகாரம் 6 கேள்வி எண் 11. நீ எம்மாத்திரம் என்று எதை பார்த்து கூறப்பட்டுள்ளது? பெரிய பர்வதம். சகரியா 4 அதிகாரம் 7 கேள்வி எண் 12. பெரிய பர்வதம் யாருக்கு முன்பாக சமபூமியாகும்? செருபாபேலுக்கு. சகரியா 4 அதிகாரம் 7 கேள்வி எண் 13. தலைக்கல்லை கொண்டு வருவது யார்? செருபாபேல். சகரியா 4 அதிகாரம் 7 கேள்வி எண் 14. யாரின் கைகள் ஆலயத்திற்கு அஸ்திபாரம் போட்டது? செருபாபேலின். சகரியா 4 அதிகாரம் 8 கேள்வி எண் 15. டேஷ் ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணலாம்? அற்பமான ஆரம்பத்தினாலே யார் அசட்டை பண்ணலாம்? சகரியா 4 அதிகாரம் 10 கேள்வி எண் 16. யாருடைய கைகள் ஆலயத்தை முடித்து தீர்க்கும் என்று சேனைகளின் கர்த்தர் கூறினார்? செருபாபேலின். சகரியா 4 அதிகாரம் 9 கேள்வி எண் 17. பூமி எங்கும் சுற்றி பார்க்கிறவைகள் எவை? கர்த்தருடைய 7 கண்கள். சகரியா 4 அதிகாரம் 10 கேள்வி எண் 18. கர்த்தருடைய 7 கண்களும் எதை சந்தோஷமாய் பார்க்கிறது? செருபாபேலின் கையில் இருக்கிற தூக்கு நூலை. சகரியா 4 அதிகாரம் 10 கேள்வி எண் 19. செருபாபேலின் கையில் இருக்கிற தூக்கு நூலை சந்தோஷமாய் பார்ப்பது யார்?
கர்த்தருடைய 7 கண்களும். சகரியா 4 அதிகாரம் 10 வசனம். கேள்வி எண் 20. 2 ஒலிவ மரங்களும் எங்கு இருந்தது? குத்து விளக்கிற்கு வலது மற்றும் இடதுபுறத்தில். சகரியா 4 அதிகாரம் 11 வசனம். கேள்வி எண் 21. பொன்னிறமான எண்ணெயை தங்களில் இருந்து இறங்க பண்ணுகிறவைகள் எவைகள்? ஒலிவ மரங்களின் 2 கிளைகள். சகரியா 4 அதிகாரம் 12 வசனம். கேள்வி எண் 22. சர்வலோகத்துக்கும் ஆண்டவராய் இருக்கிறவரின் சமூகத்தில் நிற்கிற அபிஷேகம் பெற்றவர்கள் யார்? இரண்டு ஒலிவ மரங்களின் 2 கிளைகள். சகரியா 4 அதிகாரம் 12 முதல் 14 வரை உள்ள வசனங்கள். கேள்வி எண் 23. அபிஷேகம் பெற்றவர்கள் எங்கு நிற்பார்கள்? சர்வலோகத்துக்கும் ஆண்டவராய் இருக்கிறவரின் சமூகத்தில். சகரியா 4 அதிகாரம் 14 வசனம். Thank you for watching.